இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? உங்க எல்லாருக்கும் கும்பச்சோறு கொண்டு வந்திருக்கேன். கும்பசோரா? என்ன புதுசா கும்பசோரன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? இது புதுசா ஒண்ணு இல்லம்மா, பரம்பரை பரம்பரையா நம்ம ஊர்ல பண்ற வழக்கம் தான் இது. என்னது கும்பசோரா? இத பத்திலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது ஒண்ணு இல்ல மாப்ள, கும்பாபிஷேகம் வருதுல்ல, அதனால ஊரே ஒண்ணு கூடி அம்மனுக்கு சோறு படைப்பாங்க. அந்த கும்பசோறு தான் இது. யாக பூஜையில என் புள்ள உக்காந்தான்ல, யாக பூஜையில உக்காந்தவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த சோறை சாப்பிட்டா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வாங்கன்னு ஐதீகம். அதுக்குதான் இந்த கும்பசோரை எடுத்துட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும்பா, அதனாலதான்ப்பா எடுத்துட்டு வந்தேன். ஓ, கும்பசோரி இப்பதான் கேள்விப்படுறேன். இதுல இவ்வளவு மேட்டர் இருக்கா? மாப்பிள பேசாம இருங்க. ஏ கிழவை, கும்பசோறு வேணாம், ஒண்ணு வேண்டாம். முதல்ல இங்க போ. ஏமா சாமிக்கு படிச்ச சோறு வேண்டான்னு சொல்றீங்க? பாட்டி மேல இருக்கிற கோவத்துல அவங்க செய்யற நல்லது கூட உனக்கு தப்பா தெரியுதுல்ல? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. இன்னைக்கு சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க, நாளைக்கு வேற எதையாவது எடுத்துட்டு வந்திருக்கேன்னு அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இந்த கிழவியோட நோக்கம் இப்படி எதையாவது சொல்லி இங்க வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மட்டும்தான் இந்த பொம்பளையோட நோக்கம். ஐயோ ஈஸ்வரி, நீ எல்லாத்தையும் குதர்க்கமா தான் யோசிப்பியா? நல்ல விதமா யோசிக்கவே மாட்டியா? அப்படியே அவங்க வந்தாதான் என்ன தப்பு? இது அவங்க பையன் வீடு தானே. என்ன அம்மாவுக்காக ரொம்ப பறிஞ்சு பேசுறீங்க? உங்களை யாக பூஜைக்கே விட்டுருக்க கூடாது. அதுதான் நான் செஞ்ச தப்பு. ஏய் கிழவி, நீங்க வந்தாலே எங்களுக்கு பிரச்சனை தான். இப்படி அதையும் இதையும் எதையாவது எடுத்துட்டு வந்து ஒட்டி உறவாடலாம்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. பேசாம சோத்த தூக்கிட்டு போ. சாமுண்டீஸ்வரி, கோவமா பேசாத. நீ இந்த சாமி சோத்த வாங்கிக்க. நீங்க எல்லாரும் இத சாப்பிட்டா நல்லது நடக்கும் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு என் மேல என்ன கோவம் இருந்தாலும் என்ன வேணா திட்டு, பரவாயில்ல. ஆனா இந்த சாமி சோத்த மட்டும் வேண்டான்னு சொல்லாத தாயி. என்ன என் பொறுமைய சோதிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இன்னும் ஏதாவது மோசமா பேசுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. அம்மா, பாட்டி மேல உங்களுக்கு தனிப்பட்ட கோவம் இருக்கலாம், அதுக்காக இப்படியா சாமி படையல் மேல காட்டுவீங்க? வேண்டாமா, இதுல உங்க வீராப்ப காட்டாதீங்க. அத்த, சாமி சாப்பாடு தானே, இதுல என்ன இருக்கு? வாங்கிக்கலாமே. மாப்பிள, ஆமா ஈஸ்வரி, சாமி விஷயத்துல விளையாடாத. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இந்த கிழவி குடும்பத்துல இருந்து யாரும் இங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னடானா சாமி சோற வாங்கிக்க சொல்றீங்களா? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த கிழவி இங்க நின்னாலும் ஒரு பருக்க கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. சாமுண்டீஸ்வரி, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நான் என்ன சொல்ல வரேன்? கிழவி, உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என் கண்ணு முன்னாடி நிக்கப்பா. அதான் அக்காவே சொல்லிட்டாங்கல, அப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. சாப்பாடு எப்படியாவது எல்லாரும் சாப்பிட வைக்கணுங்க. எப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்களேப்பா. எப்படிப்பா இந்த சாப்பாடை எல்லாரையும் சாப்பிட வைக்கிறது? இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு. அப்படி பண்ணா எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க. என்ன ஐடியாப்பா?
ஐயோ சரியான ஐடியாப்பா, சூப்பர் சகல. நீ பேக் கொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். ம். மா சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடலாம். இதோ மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் வராரு. வந்துட்டாரு. சாப்பிடலாம் வாங்க. சரிங்க அத்தை. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பாடி, யாரு பாக்குறதுக்குள்ள உள்ள போய் சேர்த்துறணும். என்ன இது திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு? இப்ப எப்படிம்மா சாப்பிடுறது? இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருந்திருந்தா சாப்பிட்டுருக்கலாம். அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சே. ஐயோ வெயில் காலமா இருக்கே, ஃபேன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போல. ஏன் எல்லாரும் இப்படி புலம்புறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? மா ரொம்ப பசிக்குது, இப்ப எப்படி சாப்பிடுறது? அத்தை, எனக்கு ஒன்று தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுங்க மாப்பிள்ள. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மொட்டை மாடியில் சாப்பிடலாமா? மொட்டை மாடிலையா? என்ன சொல்றீங்க? ஆமா அத்தை, கரண்ட் வேற போயிடுச்சு, எப்போ வரும்னு வேற தெரியல. இதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? நம்ம வேணா மொட்டை மாடியிலே உட்காந்து சாப்பிடலாமே. ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மொட்டை மாடியில உட்கார்ந்து சாப்பிடுவோமே. ஈஸ்வரி, நீ என்ன சொல்ற? எனக்கும் சம்மதம் தாங்க. இன்னைக்கு எல்லாரும் மொட்டை மாடியிலேயே சாப்பிடலாம். அம்மா நீங்க உட்காருங்க, வா போய் எடுத்துட்டு வந்துடலாம். ம். மாப்பிள்ள உட்காருங்க. மாமா பிசாசு பிசாசு. என்னங்க சாப்பாடையும் சாம்பாரையும் ஒண்ணா கலந்துட்டீங்க? அதுவா? சாரி ரோகிணி, சாப்பாட்டை பேசன்ல கொட்டி எடுத்துட்டு வரும்போது சாம்பார் தடுக்கி இதுக்குள்ள விழுந்துருச்சா, அதான் கலக்கி எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தேன். என்ன பொரியல் எங்க மாமா? சாம்பாரே விழுந்துருச்சு, சரி பொரியல் மட்டும் ஏன் சும்மா இருக்கணுமேட்டு அதையும் உள்ள போட்டேன். அது நிலாசோர் சாப்பிட போறோம்ல, அதுக்குதான் அருமையா இருக்கும். போலாமா? ம் சரி எடு போலாம். யாரும் கண்டுபிடிக்காம இருந்தா சரி. நீ தண்ணியும் கிளாஸ் எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. போலாம் வாங்க. அப்பா டன் டடாங். வாங்க மாப்பிள்ள. அது கீழே போய் நீ கொடு. என்ன மாப்பிள்ள, சாப்பாட்டுல சாம்பார்லாம் கலந்து கொண்டு வந்திருக்கீங்க? இல்லத்த, நிலாசோறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு நானே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன். இது ஒரு பிசிபெல்லா பாத்து மாதிரி.